மாறும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இதுவரையிலும் ஓ ராஷ் மால்கேரா சாந்தரமா உன் வார்த்தையை இதுல உதாசீனப்படுத்துற மக்கள் மத்தியில உன் வார்த்தை தான் தீர்க்க தரிசனமா மாறப்போகுது. சிலருக்கு நான் சொல்றேன் பாருங்க, விரோதிகளை குறிச்சோ மற்ற விஷயத்தை குறிச்சோ கவலைப்படாதீங்க. அநேக சமயத்துல ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன். சில தீர்க்க தரிசனங்கள்லாம் யார் மூலமா வரும் தெரியுமா? உங்க விரோதிகள் மூலமா தான் வரும். நீங்க நினைக்கிறீங்க இப்ப ஜிஆர்பிசி வந்திருக்காங்க ப்ராப்பர்ட்டா அதனால பாஸ்டர் அவர் மூலமா தீர்க்க தரிசனமா பேசுவார்னு நினைக்கிறீங்க. இல்ல இல்ல, உங்க வாழ்க்கையில் நடக்கிற சில சூழ்நிலைகளே உங்களுக்கு தீர்க்க தரிசனம். உங்களுக்கு எதிராக நடக்கிற சில சூழ்நிலைகளே உங்களுக்கு தீர்க்க தரிசனம். அநேக சமயத்துல நம்ம எதிராளிகள் தான் நமக்கு நல்ல வெளிச்சத்தை தராங்க. நாம் சந்தித்த இழப்புகள், நாம் பார்க்கிற பிரச்சனைகள் எல்லாம் எதனாலனாக்கா அந்த எதிராளிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமா இருக்கிறது. என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சுவேன். அதிகமா நான் அநேக விஷயத்துல சோர்ந்து போனவன், அநேக விஷயத்துல ஹெல்ப்லெஸ்ஸா மாறினவன், ஹோப்லெஸ்ஸா ஹோம்லெஸ்ஸா மாறினவன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஒரு விஷயத்த பேச முடியுதுன்னா கதைகளை படிச்சு ஒரு புஸ்தகத்தை படிச்சு பேசல, என் வாழ்க்கையில இருந்து அதை நான் பேசி வருகிறேன். என்னை வாழ வைத்த தேவன். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா எதிராளிகளே நமக்கு நல்ல வழிகளை திறப்பாங்க பாருங்க. எதிராளிகள் தான் நமக்கு வழிகளை திறக்கிற அநேக நபர்களா இருக்கிறாங்க. ஆமா, நான் இப்படி சொல்லுவேன் அடிக்கடி, இத குறிச்சு கொள்ளுங்க. இந்த லைன்ல இருக்கு, ரெக்கார்ட்ல இருக்குது. your enemy will works for your profit. உன் எனிமி உன் லாபத்திற்காக வேலை செய்வ பாரு என் ஆண்டவர். ஈசாக்கை துரத்தி விட்டுட்டாங்க, நீ போயிடு, என்னை காட்டுல நீ வெள்ளத்தவன் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அதே ஈசாக்கு இடத்துல சொல்றாங்க, கர்த்தர் உன்னோட தெய்வம் உங்ககிட்ட தான் இருக்கிறாரு, கடவுள் உங்ககிட்ட இருக்கிறத நான் பார்த்தேன், உன்னிடத்துல மாத்திரம் இருக்கிறான்னு சொல்லிட்டு அதே நபர்கள் அவனோட உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. இந்த வருஷம் முடியத்துக்குள்ள அநேகர் உன்னை தேடி வருவாங்க. சிலரை விட்டு போயிருக்கலாம், சிலர் உங்களுக்கு துரோகம் செய்து போயிருக்கலாம். ஆமா, உன்னை ஏமாற்றி விட்டு கூட போயிருக்கலாம். பண ரீதியில ஏமாந்த சில நபர்களை நான் பார்க்கிறேன். வரவுகள் வரும். God is going to recover all the blessing what and all you lost past days and past years. கடந்த நாட்கள் இழந்த சில விஷயத்த கர்த்தர் உனக்கு ரிகவர் பண்ணி தரதா சொல்றாரு. இன்னைக்கு அதை நீங்க நான் டிக்ளேர் பண்றேன், அதை ரிசீவ் பண்ணிக்க. ஆமா, அந்த இழப்புகள் எல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாறும். ஆனா இழப்பு ஆண்டவர் ஈடு செய்கிறதுல ஆண்டவர் போல ஒருத்தர் யாருமே கிடையாதுங்க. அப்படியே பேசிட்டு வரேன். இது எல்லாமே ஃபுல்லா எழுதி வச்சிருக்கிற விஷயங்கள் ஏராளமா இருக்கிறது. இங்க ஒரு பெரிய புக்ஸே வச்சிருக்கேன் ஃபுல்லாவே. ஆனா இதுல இருந்து பேசுறேன். எப்பயும் என் தலையில ஒர்க் பண்றதை நான் பேச மாட்டேன், என் மனசுல ஒர்க் பண்றதை பேசுவேன். ஆமா, நான் சொல்றேன், மனதிலிருந்து உங்களிடத்துல பேசுறேன். என் ஆவியானவர் சொல்லுகிறதை காதல் ஒன்று கேட்க கடவர்கள். நான் சொல்றேன், உங்க இழப்புகள் எல்லாம் ஈடு செய்கிறதுல அவரை போல ஒரு யாருமே இருக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா, ஆதாமுடைய மகன் பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நல்ல மகனா இருந்தாரு. அவரு உடனே பாத்தீங்கன்னா காயின் கொண்டுட்டான். ஆபேல கொன்ற உடனே அதுல இருந்து உனக்கு ஒரு துக்கம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விஷயமே நடக்கல பாருங்க. அது துக்கம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அது எப்படின்னா எப்போ மாறிச்சுன்னா, சேத் அப்படின்ற ஒருத்தர் கர்த்தர் பிறக்க செய்தார். அப்பதான் மாறிச்சு. இது என்ன சொல்றாருன்னாக்கா, அந்த வார்த்தை எப்படி சொல்லப்படுதுன்னா, மரித்து போனதானே ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் சேத்தை ஏற்படுத்தினாராம். நான் சொல்றேன், எனக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குதுங்க. அது சிங் டிரான்ஸ்லேஷன்ஸ். அந்த சிங் டிரான்ஸ்லேஷன் சொல்றேன், ஈடாக, பதிலாக, இன்னும் சொல்லணும்னா மேலாக. தேவன் ஈடு செய்யும் போது அதை போலவே அப்படின்றத மாத்திரம் இல்லைங்க, அதை விட. ஒரு இழப்பை ஈடு செய்யும் போது எப்படி செய்வார் தெரியுங்களா? அது போலவே செய்ய மாட்டாருங்க, அதை காட்டிலும் அழகா செய்கிற தேவன் அவரை போல யாரும் இருக்க முடியாது. யோபு இழந்ததை ரெட்டிப்பாக தான் தந்தாரே தவிர அதையே தந்தில்லைங்க. எப்பவுமே அவரு திரும்ப கொடுக்கும்போது ஒண்ணு கொடுக்க மாட்டாருங்க, அதை ஹேட் பண்ணி கொடுக்கிற தேவன். அவரை போல நல்லவர் யாரும் இல்லை. மீண்டுமா சொல்லுகிறேன், இந்த வார்த்தை அப்படி பற்றி கொள்ளுங்க. உன்னை அட வைக்கிற, உன்னை விழ வைக்கிற இந்த உலகத்தில் உன்னை வாழ வைக்கிற ஒரு தெய்வத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன் நானு. அவர்தான் இயேசு. ஆமே, எனக்கு அவரை பிடிச்சு கொள்ளுங்க. உங்களுக்காக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஸ்டார்டிங்ல நான் பேசும்போது சிஸ்டர் எஸ்தர் கிட்ட சொன்னேன், ஒரு டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷனை கர்த்தர் பேசுறாரு அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்காக ஒரு வசனம் தான் சாமுவேல் புஸ்தகத்துல 6ஆம் அதிகார வசனம் 6:10 சொல்லுது, தீர்க்கதரிசிகள் கூட்டத்தில் இணைந்து அவனும் தீர்க்கதரிசனம் உரைப்பான், அப்போது அவர்களோடு பேசி அவன் வேறு மனிதனாய் மாறுவான்னு சொல்லிட்டு அதை குறிச்சுதான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன். அதான் உண்மை. 2-3 டைம் சொல்லிட்டாங்க அதை. இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு கோஇன்சிடென்ஸ் சொல்லுவாங்க மற்றவங்க. இதை நான் சொல்றது ஒரு ஸ்பிரிட் கனெக்ஷன் சொல்றேன்.
எப்பயுமே ஒருத்தர் இணைக்கிறார் தேவனனாக்கா, எந்த மூலையில இருக்கிறவங்களை எடுத்து இந்த மூலையில இணைக்கிறார்னாக்கா அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. எலும்புகள் அதனோடு எலும்புகளோடு ஒட்டி கொண்டது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதுல ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. எலும்புகள் எலும்புகளோடு ஒட்டி கொண்டது இல்ல, அதனுடைய எலும்புகளோடு கூட ஒட்டி கொண்டது. இனம் இனத்தை சேரன்னு உலகத்தான் சொல்லுவான். நான் சொல்றேன், ஸ்பிரிட் லீடிங் உள்ளவங்க ஸ்பிரிட் லீடிங் உள்ளவங்களோட தான் சேருவாங்க. எனக்குள்ள இருக்கிற ஒரு எழுப்புதல் அக்கினி இருக்குதுன்னா, என்னிடத்துல சேருகிற எந்த தேசத்துல இருக்கலாம், ஆனா நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் உள்ளவங்க தான் சேருவாங்க. நான் எகு என்று சொன்னால் எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் உள்ள சில நபர்களை கற்று, நான் எலியா என்று சொன்னால் சில எலிஷாக்களை கற்று சேர்ப்பார். நான் மோசி என்று சொன்னால் நான் சொல்றேன், சில ஆரோனையும் சேர்ப்பாரு, சில என்ன சொல்றது சேர்ப்பாரு ஆண்டவர், சில யோசுவாக்களையும் சேர்ப்பாரு ஆண்டவர். நான் சொல்றேன், இது போலதான் நாம எலும்புகள் எலும்புகளோட ஒட்டி 2005 எழுப்புதலுக்கான தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த 2005 ஜெபிக்கும் போது கர்த்தர் ஷைனிங் ஹேண்ட்ஸை காட்டினாரு. 2005 சின்ன இடத்துல தான் பண்ணுங்க, எனக்கு கொடுத்துடுங்க, இதை வச்சு நான் நல்லா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஆண்டு வச்சு சொன்னாரு, 40 தரிசனம், உலக அளவிலானது தரிசனம், நீ வந்து வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொன்னாரு. ஆபிரகாம் சொன்னது போல. அப்பதான் நான் நினைச்சேன், 20க்கு 40க்காக ஜெபம் பண்ணலங்க, உலகத்துக்கே ஜெபம் பண்றேன். ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல சபைக்காக ஜெபம் பண்ணல, ஒரு இடத்துல வீட்டுக்காக ஜெபம் பண்ணல. இதுக்கு நான் சொல்லும்போது மார்க்கு 30ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருப்படி, உண்மை நம்பி வந்தமே எங்களுக்கு என்ன தருவீர் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லிப்பாரு, உனக்கு ஒரு வீடு தரேன்டா, இல்ல உனக்கு ஒரு காரு தரேன்டா, ஒரு நிலம் தரேன்டா, இல்ல உனக்கு கோல்டு நான் தரேன். 100 வீடுகள், 100 எத்தனையான வீடுகள். ப்ராஸ்பெரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் எப்படி நினைச்சாலும் ப்ராஸ்பெரிட்டி பேசணும் உலகத்திலே தான் சொல்ல முடியும். ஏங்க ஒரு வீடு தான் போதாதான், 100 வீடுகளை தந்து என்ன செய்ய போறோம்? 100 வீடுகளை தரான்டாருங்க. 100 வீடுகளை தந்துட்டு என்ன செய்ய போறாரு? அதாவது நீ வச்சுக்கிறே என்ன பண்றே தெரியாது, பட் நான் கொடுத்துறவங்க. அவரு கேட்கிறவங்களுக்கு எல்லாம் அளந்து கொடுக்கிறவங்க ஆற்றில் கொட்டினால் அளந்து கொட்டிருந்து தமிழக பழமொழி. ஏன் தெய்வம் அப்படிப்பட்ட தேவன் அல்ல, அள்ளி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டவர்கள் எல்லாம் பெற்றுக் கொண்டாரு. அவன் கேட்கிறவங்க அவருக்கு இல்லைன்னு சொல்லி சொன்ன தேவன் அல்ல. இன்னைக்கும் நீங்க கேட்கும் போது அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார், பாதுகளை அடைத்துக் கொள்ள மாட்டார். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் சைலண்டா நினைக்காதீங்க. இதுக்காக நான் பேசுறேன், சொல்றேன், God is working in your life. வாழ்க்கையில் அவர் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். அவர் சைலண்டா இல்ல. என் தேவன் சைலண்டா இருக்கிற தேவன் அல்ல, அவர் செயல்படுகிற தேவன். God is always working. God is always 24/7. God is working in your life. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, உனக்காக ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாரு. இந்த நைட்ல சிலருக்கு பகல் வேலையா இருக்கலாம், மத்திய வேலைக்கு எந்த வேலையா இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில இந்த நிமிஷத்துல உன்னை உணர்த்த விரும்புறாரு. உனக்காக ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறேன், கவலைப்படாது. சம்டைம்ஸ் ஐ எம் சைலண்ட். கப்பலிலே தூங்கி கொண்டிருக்காரு நினைக்காதீங்க, அவர் தூங்குற தேவன் அல்ல, உறங்குற தேவன் அல்ல. உங்க விசுவாசத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வராரு. உங்க விசுவாசத்தை அவர் பில்ட் பண்ணிட்டு வராரு. உங்க மினிஸ்டரை நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக ஒரு பில்ட் பண்றாரு வச்சுல, உங்களை கல்விமானின் நாவலூர்ல மாற்றுகிறார். ஓ ரபா ஷபா, வெண்கல வில்லும் ஓ உடையும்படியாய் உன் கரத்தை அவர் யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். சிலருடைய கரங்கள் ஓ ரபா ஷால்டாராமா பழக்க வைக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். நீங்க வெல்லுவீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. ஏற்கனவே ஜெயிச்சவங்க தான். அடிக்கடி சொல்லுவேன், பாசிட்டிவ் மோட்டிவேஷன் நான் பேசுறேன், அநேக பிரச்சனை சொல்லிக்கிறேன். நீ 10 முறை நீ விழுந்த நினைக்காத, 9 முறை நீ எழுந்து நின்றவன் என்பதை நீ நினைச்சுக்கொள்ள அப்படின்னு சொல்லுவேன். அது போல உலகத்தான் சொல்ற அநேக வார்த்தைகளை நான் கவனிப்பேன். அதுல சொல்றேன், பின்னால ஒருத்தன் பேசுறான்னா நீ கவலைப்படாத, நீ முன்னால போயிட்டு இருக்கிறன்னு சொல்லி நீ நினைச்சு பார்த்து. ஆமா, நீ முன்னால போவதான் உனக்கு பின்னால பேசுறான். நான் சொல்றேன், நீ ஃபார்வர்ட்ல இருக்கிற, நீ பேக்வர்டு கிடையாது. ஆமே, நீ முன்னால போய் கொண்டு இருக்கிறா சொல்றேன். இந்த இடத்துல இருக்கிறவங்க நான் ப்ராஃபஸி சொல்றேன், நீங்க முன்னால போவீங்க, நீங்க எழும்புவீங்க. உங்க வளர்ச்சியை, உங்க ஊழியத்தை அல்லது உங்களுடைய காரியங்களை no man can stop your blessing. திட்டமிட்டு அடைத்தாலும் அவன் கதவை அடைய, ஏன்னா ஆல்ரெடி கதவை திறந்திருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு சில கதவு உங்களுக்காக திறக்க முடிய விரும்புறேன். அப்போ அம்மா இந்த காரியத்தை குறித்து சொல்லும் போது நான் நினைச்சேன்னா வசனத்தை வாசிக்கணும். நமக்கு வசனங்கள் ஏராளமா இருக்கிறது, ஆனாலும் ரேமா வார்த்தைகளுக்கான காத்திருந்தேன். அப்போ ஆண்டவர் அதை தொடர்ந்து இன்னொரு வார்த்தை வச்சுட்டேன், 2 வார்த்தை வச்சுட்டேன். அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, இன்னொரு வார்த்தை தான் ரோமர் புஸ்தகத்தில் இருக்குது. வண்டர்ஃபுல் வேர்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு கொஞ்ச நேரம் நான் சொல்றேன், அது எவ்வளவு நேரம் சொல்ல முடியும், ரொம்ப சீக்கிரம் சொல்றேன். ரோமர் 12:2 கடைசி பாகம் இப்படியா சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்க. இந்த வேர்டு என் வாழ்க்கை ரொம்ப சேஞ்ச் பண்ண ஒரு வேர்ட். இதை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் பேசுங்க. எங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாவற்றிலும் நீங்க வாங்க.
நீங்க கிரியை செய்க, முழுமையா எங்களை விட்டு தருகிறோம் ஆண்டவரே, டோட்டலா விட்டு தருகிறோம். ஏன்னா ஆண்டவரே, நீங்க வேலை செய்யறதுக்கு எங்க சுயமோ, நீங்க வேலை செய்ததுக்கு எங்க எண்ணங்களோ தடை இல்லாதபடிக்கு, எங்கள் அறிவோ எங்கள் ஆற்றலோ தடையா நிற்காதபடி விட்டு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்ய இயேசுவின் நாமத்துல ஆமென். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல மைண்ட் என்று சொல்லுவோம். இங்கிலீஷ் மைண்ட் பிரகாரம் பார்த்தா இது, தமிழ்ல மனம் என்று சொல்லும் போது இது. அப்ப இதுவா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. ரெண்டும் தாங்க. ஆமென். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு மனம் என்று சொல்லப்படுகிறது. மனம் சிந்திக்கிறதெல்லாம் மூளையில தான் இருக்குது. ஹார்ட்ல எதாவது சிந்திக்கிறதுக்கான சக்திகள் என்ன வச்சுக்கிறார்களா? இல்லவே இல்லைங்க. ஹார்ட்டுக்கு ஒரே ஒரு வேலை தாங்க, நம்முடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிற ஒரு வேலையை மாத்திரம் ஹார்ட் ஒழுங்கா செஞ்சு. ஆனா எப்பவுமே நம்ம சொல்லும் போது, தேவனை சொல்லும் போது இருதயத்தை குறித்து தான் தாசி பேசுறாருங்க. அப்ப புரிந்து கொள்ளுங்கள், மனம் என்கிறதும் இருதயம் என்கிறதும் இதுல கொஞ்சம் ஒன்னா ஆக்கிக் கொள்ளுங்க. ஆமென். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, உங்கள் இருதயம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆவீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்கா, என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லுவேன் நான். நமக்கு எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள்னு ஒரு புஸ்தகத்தை அந்த காலத்துல எழுதினேன். நம்ம பிரச்சனைனா நம்முடைய எண்ணம், நம்முடைய பிரச்சனைனா நம்முடைய யோசனைகள், நம்முடைய பிரச்சனை நாம தாங்க. நான் சொல்றேங்க, உங்களுக்கு எதிராக யாருன்னா வேலை பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, உன் சத்துரு கூட வேலை பார்க்கல, நீயே தான் வேலை பார்க்கற. இஸ்ரவேலிலே மற்ற சகோதரர்களை காட்டிலும் நானே சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன் பவுல் ஒருத்தன் சொல்லுவாரு. அதனால அவர் சாபத்தை குறிச்சு பேசல, அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் அவரை குறிச்சு பேசுறாரு. எனக்குள்ள இன்னொரு பிரமாணம் இருக்கிறத நான் பாக்குறேன் அப்படின்ட்டாரு. இப்ப பிரச்சனை நான் டீல் பண்ற விஷயம் நான் உங்க மனதை குறிச்சு டீல் பண்றேங்க. உங்க மனதுக்கும் மறுரூபத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது பாருங்க. உங்க மனது புதுசாச்சுன்னா மறுரூபம் வந்துருங்க. மறுரூபத்துக்காக ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே நான் நல்லா ஆகணும், ஆசுதமா இருக்கணும், அப்படி பண்ணணும், அப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி ஜெபம் பண்றீங்க, நல்லதுதான். நான் சொல்றேன், அதுக்கான ஒரு கீயை நான் உங்ககிட்ட தரேன். அதுக்கான ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு நல்ல கீயை உங்களுக்காக நான் தரேன். ஒரு கதவை உங்களுக்கு திறந்து தரேன். அப்படின்னா என்னன்னாக்கா, உங்க மனம் புதுசா மாறுச்சுன்னா எல்லாமே மாறும். மாற்றங்களை நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம், மற்ற இடத்தில் எதிர்பார்க்கிறோம். அந்த மாற்றங்கள் மற்ற இடத்தில் இல்ல, நம்ம இடத்துல தான் ஆரம்பமாகும். நான் ஒரு மாற்றம் தான் ஒரு சபையின் மாற்றம், ஒரு சபையின் மாற்றம் தான் ஒரு சமுதாயத்தின் மாற்றம். மாற்றம் சமுதாயம் அடையணும் நம்ம ஜெபம் பண்ணணும். இந்தியா மாறணும் ஜெபம் பண்ணலாம், இல்ல உங்க தேசம் மாறணும் ஜெபம் பண்ணலாம். அந்த மாற்றங்களை கொண்டு வருகிறது நீங்கள் தான். ஏன்னா மாற்றம் என்பது உங்களிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு எலியா, ஒரு மோசஸ், இன்னைக்கு ஒரு ஈவான் ராபர்ட். ஆமா, இன்னைக்கு ஒரு பாத்தீங்கன்னாக்கா அது போல எவ்வளவு பிரச்சனை. இந்த இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி தான் வேலை செஞ்சாங்க, ரமாபாயின்னு சொல்றாங்க. ஒருத்தருடைய கண்ணீர் செபம் மாற்றினது. மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வர்றதுக்கெல்லாம் ஆண்டவர் 1000 பேரை பார்க்கலங்க. ஒரு மனிதனை கர்த்தரை எதிர்பார்க்கல. திறப்பின் வாசல் நிற்பதுக்கு ஒரு 10,000 பேர் எதிர்பார்க்கறேன்னு சொல்லல. திறப்பின் வாசல் நிற்பதுக்கு ஒரு மனிதனை தேடி நின்றார். ஒருத்தரை தான் பார்த்துக்கிறாரு. அந்த ஒருத்தரா நீங்க இருக்கணும்னு சொல்லி விரும்புறாரு. நீங்க மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் போதும் என்று சொல்றேன். உங்க குடும்பத்தின் மாற்றத்தை நீங்க கொண்டு வர முடியும். உங்க தெருவுல மாற்றத்தை நீங்க கொண்டு வர முடியும். ஆமாங்க, ஒரு சார்ல்ஸ் நீ நடக்கும் போதும் போகும்போதும் அவர்கள் மாறினார்கள். அவர் போட்டு யாருக்கிட்ட சொல்லல, அவரே சுவிசேஷமா இருந்தாரு. நான் சொல்றேன், சில மாற்றங்களை கொடுத்து மற்றவங்க போதிக்கவே தேவையில்லை. நீங்களே அந்த மாற்றமா இருக்கு. நான் சொல்றேன், மிரக்கலை குறிச்சு நீங்க சொல்ல தேவையில்லை, நீங்களே அந்த மிரக்கல் சொல்றேன். ஆசுவத்தை குறிச்சு சொல்ல தேவையில்லை, நீங்களே அந்த ஆசுவத்தை. உங்களை பார்க்கும்போது மக்கள் மாறுவாங்க, உங்களை பார்க்கும்போது உலகமே மாறும். நான் சொல்றேன், ஒரு பண்றதுக்கு தேவன் 1000 பேர் தேவை, ஒரு மனுஷன் தான். வேல்ஸ் தேசத்தை எனக்கு தான் சொல்லிட்டு ஒரு மனுஷனை கொடுத்து கர்த்தர் வேல்ஸ் தேசத்துக்கு போயிட்டாரு. ஆண்டவர் ஒரு மனுஷன் சொன்னாரு, ஆண்டவர் இந்த தேசம் மாறணும்னு சொல்லும் போது ஜான் நாக்ஸ் சொன்னாரு. உடனே கர்த்தர் பாத்தீங்கன்னாக்கா அத அந்த ராணி சொன்னாங்க ஒரு வார்த்தை, அதாவது இந்த ராணுவம் சொன்னாங்க. ஆமாங்க, அப்படித்தாங்க. ஒரு மனுஷனுடைய ஒரு ஜெபம் அவ்வளவு வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய ஜெபம் ரொம்ப முக்கியமான, ஒரு மனுஷனுடைய தியாகம், டெடிகேஷன் ரொம்ப முக்கியமானது. எனக்கு உலகத்தாரில் நான் வாட்ச் பண்ணுவேன். நிச்சயமா கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்க ரொம்ப பேர் எனக்கு ஒரு மாடலா இருக்கிறாங்க. கர்த்தர் எழுப்பி தந்த அநேக ஊழியக்காரர்கள் ஸ்தோத்திரம். ஆனா சில உலகத்தாரர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கும். பாருங்க, ஒரு டாட்டா தன்னுடைய பங்குகள் 70% பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக விதைச்சிருக்காங்க. எவ்வளவு பேர் பார்த்து தன் பங்குகளை விதைச்சிருக்காங்க. எவ்வளவு கர்டசியா வாழ்ந்த நாட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு அப்துல் கலாம் என்றது இந்தியாவில பிறந்தவங்க, வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், ஆனாலும் பாத்தீங்கன்னா எவ்வளவு இந்தியாக்காக உழைச்சிருக்காங்க. ரொம்ப பேரை நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். உலக மனிதர்கள் எவ்வளவு பேர் மாறிட்டாங்க, ஒரு பெரும் மாற்றத்தை அவர் உண்டாக்கி. அப்துல் கலாம் அநேக விஷயங்களை நான் ஃபாலோ பண்ண ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லுவாரு பாருங்க, சில விஷயத்தை டோன்ட் வெயிட் ஃபார் சிச்சுவேஷன்ஸ், கிரியேட் இட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார்.
உன் சூழ்நிலை மாறணும்னு எதிர்பார்க்காத. ஆஹா, நான் சொல்றேன் அதை மாற்று அப்படின்னு நான் சொல்றேன். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களை பார்த்து நீங்களே மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர்கள், நீங்களே தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவர்கள், நீங்களே எழுப்புதலுக்கு காரணமானவர்கள். நீங்க நினைச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க ஒரு ஆண்டர்பிரனர்ஸா மாற முடியும். நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய தலைவர்களா மாற முடியும். உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறது, உங்களுக்குள்ள தோல் செய்கிற அபிஷேகம். நீங்க சிலர் சொல்றாங்க, தோல் செய்வது கூட அபிஷேகம் தருவாருங்களா? ஐயா, ஆமாங்க, தராருங்க. 45 ஏசாயா புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா, கோரேஸ் என்ற ஒரு மனுஷனை கத்து தெரிஞ்சு கொண்டார். இவர் யாருன்னா, அவர் ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சாதாரண ஒரு நபர் தான், ஒரு புறஜாதி மனுஷன் தான். ஆனா அவர் வெங்கல கதவுகளை உடைக்கும் இரும்பு தாழ்பால. இந்த வார்த்தையில யாருக்கு சொல்லப்பட்டது? கோரேஸ் உண்பா கத்த சொன்னாரு, எந்த கதவும் அவனுக்காக பூட்டப்படாது, திறந்து வச்சிருப்பாரு. சில கோரேசின் ஆவிகளை கத்தர் இந்த இடத்துல எழுப்புகிறார். நான் சொல்றேன், ஆமா, நீங்க எந்த இடத்துல எந்த கெரியர்ல இருக்கிறீங்களோ அதுல நீங்க சிறந்தவளா இருக்க முடியாது. நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஆமா, நீங்க எல்லாம் ஊழியம் செய்ய பிரியப்படுகிறேன். எல்லாமே ராஜ்யத்தை கட்ட நான் உங்களை அழைப்பு தருகிறேன். ஆனா அதே சமயத்துல உங்க கெரியர்ல நீங்க சாதிங்க என்ற படித்து நல்லா படிங்க. ஆமா, படிச்சு நல்லா அது தீர்வு விளங்குங்க. வேலை செய்யறவங்க அதுல நம்பர் 1 விளங்குங்க. ஊழியம் செய்யறதுனால என்ன நினைக்கிறாங்களா, எனக்கு எதுவுமே இல்லை அதனால கடைசியா வர்றது ஊழியம் தான் இல்லைங்க. பெஸ்ட் வேலை ஊழியம் தாங்க. நான் சொல்றேன், அந்த வேலை செய்வதற்கு முன்பாக நீங்க எந்த சாதிங்க. ஏன்னா ஊழியம் என்பது சாதாரணமான விஷயங்கள் இல்லை. ஏதோ ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷா பேசணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் தேவை. சமூகத்தே பேசிட்டே வரதான். ஆனா அந்த வார்த்தைகள் உள்ளந்து எப்படி வருதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. அது சாதாரணமா வராது. அதுக்கான அநேக காரியங்களை நாங்க சில பிரைசஸ் நாங்க கொடுத்தா வந்திருக்கிறோம். ஆனா பிரைசஸ் கொடுத்திருந்தாலும் நாங்க பிரைஸை காட்டலாம் கிரேஸ் ரொம்ப நம்புறோம். ஆமீன், அல்லேலூயா. சரி, உங்கள் மனம் புதிதாகணும். அப்பதான் ஒரு மறுரூப அனுபவத்துக்குலாம் மாறுங்க. தீர்க்கதரிசிகளை கூட்டத்துல சேர்ந்தாவே நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவீங்க. மாற்றத்திற்கான ஒரு ரகசியம் சொல்றேன் தெரியுங்களா? மாற்றப்பட்டவர்களோடு இருங்க, அவ்வளவுதான். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாகணும். ஏன் சொல்றாரு ஆண்டவர்னாக்கா, நீ அந்த கேங்ல அந்த டீம்ல இருந்து அப்படிதான் இருப்ப. உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பாருங்க, பார்த்தாவோ உங்களுக்கு தெரியும் நீங்க யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற டீமை பாருங்க, அதை பார்த்தா நீங்க அறிந்து கொள்ள முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நல்ல லீடரா இருப்பாங்க, சுத்தி இருக்கிறவங்கள வேற வார்த்தை வச்சிருப்பாங்க. நான் சொல்றேன், ஒரு நல்ல தலைவனுக்கு அழகுனா தெரியுமா? ஒரு நல்ல நபர்கள் அவங்க சுற்றில் இருக்கிறவங்க தான். ஆமா, சாலமோனை பார்க்கும்போது சேபாராஜ் ஸ்திரீ அவ என்ன சொன்னா, சாலமோன் நீ ரொம்ப ஞானமுள்ளவனோடு சொல்ல, உன்னோடு கூட வேலை செய்கிறதான ஊழியக்காரர்கள் பாக்கியவான். உன்னை டெய்லி பாக்குறவங்க பார்க்கணும். அவ எதை பார்த்தா தெரியுமா? அந்த வரிசைகளை பார்த்தா, அவருடைய அரண்மனையை பார்த்தா, அவருடைய ஞானத்தை பார்த்தா, அவரோட வேலை செய்வங்களை பார்த்தா, அவர் பந்தியை பார்த்தா, என்னென்னவோ வாட்ச் பண்றான். ஏன் தெரியுங்களாங்க? நான் சொல்றேன், அப்படி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண கர்த்தர் உங்களை அடைக்கிறாங்க. உங்களை தேடி சேபா ராஜஸ்திரிகள் வருவாங்க. ஏன் இன்னும் தீர்க்கதரிசனமா சொல்றேன், இதை நீங்க எப்படி எடுத்துக்கூடாது. ப்ராஸ்பெரிட்டி பேச்சரை கூப்பிட்டுருமே, அவன் ப்ராஸ்பெரிட்டி பத்தி பேசாம போக மாட்டாரு. ஆமா, கட்டாயம் பேசிதான் போறேன். ஏன்னா உங்களை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய விருப்பம். அதான் என்னுடைய விருப்பம் கூட சொல்றேன். ஆமா, ஏசாயா 45 ஒரு அழகா 14ஆம் வசனம். ஆமாங்க, நான் சொல்றேன், எகிப்தியருடைய பொக்கிஷம், எத்தியோப்பியாவுடைய லாப வர்த்தகம், சபையோருடைய லாபமும் சொல்றேன், எல்லாத்தையும் தாண்டி வந்து உங்களுடைய தான் மாறும் என்று சொல்றேன். ஆமா, சில ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். நீங்க வந்து அதை தேடி போக தேவையில்லைங்க. அபிஷேகம் உங்களுக்குள்ள வேலை செய்யும் போது பாருங்க, ப்ராஸ்பெரிட்டி குறிச்சு ஒரு அறிவில்லாதவனா இருந்தேன். நான் சபையை நடத்துகிற ஒரு ஊழியக்காரன். சபைக்கிட்ட எதுவும் வாங்க மாட்டேன். என் சபை ஆட்கள் இதெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. ஆமா, சில சாட்சியா சொல்றேன், கதை சொல்லல, உண்மையை சொல்லுகிறேன். நான் எனக்கு தானா, நான் எல்லாத்தையும் கொடுக்கணும், அவ்வளவுதான். நான் நல்லா. ஆனா ஒரு விஷயம், நானும் தரித்திரமான நிலைமைக்கு போனேன், என் சபையும் தரித்திரமான நிலைமைக்கு போச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய பிரச்சனை இன்னைக்கு என்ன தெரியுங்களா? இல்லாம இல்லைங்க, அறியாமை தான். ஏன்னா பைபிள் சொல்லுது, அறியாமைனாலே என் ஜனங்கள் சங்காரமாகிற சொல்லப்படுது. இல்லாமைனால இல்லங்க, அறியாமைனால. கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு நல்ல பொட்டன்ஷியல் வச்சிருக்காருங்க, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. உங்களை சுற்றி நல்ல தலைவர்கள் வச்சிருக்காரு, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியல. உங்க முன்னாலே இருக்குதுங்க துறவு, உங்கள் முன்னாலே ஊற்று இருக்குது, உங்க முன்னாலே ஆசீர்வாத கதவுகள் இருக்குது, உங்கள் முன்னாலே யோர்தான் இருக்குது. திறக்கிறதுக்கான வழிகள் திறமை தெரிந்து கொண்டு இழுத்து கொண்டு பிள்ளைகளை பார்த்து பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஷால்வை நான் உங்க மேல போட்டுறேன். கமான் ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எடுத்து சொல்லுங்க, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி யோர்தானை தரங்க. ஆனா சொன்ன பாரு ஒரு விஷயத்த, எலியா செய்த கடைசி மிரக்கல் யோர்தானை பிளந்ததா இருக்கலாம். ஆமா, நாங்க செய்த சில கடைசி மிரக்கலை நீங்க ஸ்டார்டிங்ல செய்ய முடியும். நான் சொல்றேன், எலிஷா செய்த முதல் மிரக்கலை யோர்தானை திறந்தது தான் நான் சொல்றேன். ஆமா, சிலரை கொண்டு சில காரியங்களை கத்த திறக்க பயன்படுத்துவார். ஆமா, சிலர் மேல இருக்கிற சில அபிஷேகத்தினால பாருங்க. ஆமா, அரசியல்வாதிகளா சிலர் அதிகாரத்துல வர கூட நாங்கள் வரவேற்போம். ஏன் தெரியுமா? அதிகாரம் உள்ளவர்களா நீங்க மாறணும்.
கலெக்டர்ஸா படிங்க, ஆமா ஐஏஎஸ் படிக்க வைங்க, டாக்டர்ஸா படிக்க வைங்க உங்க பிள்ளைகளை, எல்லாம் ஊழியம் செய்யட்டும். ஆனா இப்ப என் மகன் வந்து இப்போ துபாய் போயிருக்கான், 10 நாள் தான் ஆச்சுங்க. நான் தான் அனுப்பிச்சு வச்சேங்க. ஆனா நான் இவ்வளவு ஊழியத்தை செய்யறேன், என் மகன் ஊழியத்தை செய்யணும் அப்படின்றது என்னுடைய வாஞ்சி இருக்கிறது. அவனும் ஊழியத்தை செய்ய தயாரா இருக்கான். இப்ப மீட்டிங்ல வந்திருக்கான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவன் மேல ஒரு கெரியர் அவன் தேர்ந்தெடுத்துட்டான். அந்த கெரியர்ல அவன் பெஸ்டா விளங்கட்டான் சொல்றேன். கெரியரை என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க எந்த நிலையில இருக்கிறான் அந்த என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க மாறுங்க. எல்லாருமே ஊழியம் செய்யணும் தான். ஆனா சிலருக்கு தேவன் சில கிருபைகளை தந்திருக்கார். சிலர் ஊழியம் செய்யறாங்க, சிலர் ஊழியம் செய்யறதுக்கான சில கிங்டம் பினான்சியல்ஸ கோரேசபல கத்தர் ஏற்படுத்துறாரு. இன்னைக்கு இந்த ஊழியம் நடக்குதுன்னா இது சப்போர்ட் பண்ணாம நடக்காதுங்க. இன்னைக்கு நான் ஊழியம் செய்யறேன்னா எந்த சப்போர்ட் இல்லாம நடக்க முடியாது. ஊழியத்துக்கு தேவையானதெல்லாம் கத்தர் தான் சந்திக்கிறாரு. ஆனா எப்படி சந்திக்கிறாரு தெரியுமா? நான் அநேக சமயத்துல பேசும்போது மக்கள் காணிக்க கொடுக்குறத நீங்க நெட்ல பார்த்திருப்பீங்க. இப்படி பேசும்போது, ஏன் காலையில நான் ஆன்லைன்ல பேசும்போது கூட சரி, எப்போ ஆன்லைன்ல பேசும்போது சிலர் விதைப்பாங்க. சிலர் வந்து அடிக்கடி காணிக்க கொடுக்கறத பார்த்து ஒருத்தர் கேட்டாங்களாம், ஏன் அடிக்கடி போயிட்டு டிஸ்டர்ப் பண்றீங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, டிஸ்டர்ப் பண்ணலைங்க, அந்த வார்த்தையை நாங்க சாதாரணமா கேட்கல, அதுக்கு நாங்க விதைக்கிறோம் சொல்லிட்டு. வார்த்தைக்கு விதைக்கிற ஜனத்தை நாங்க ஏற்படுத்தி இருக்கோம். எங்க சபையில சரி, மற்ற இடத்துல சரி, எல்லாவற்றையும் விதைக்கிறாங்க. பிள்ளைகள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அது மூலமா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆமாங்க, எங்க சபையில வந்து தானே இங்க மீட்டிங்ல இருக்கிறாங்க பாருங்க, ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க தன்னுடைய 2 பிள்ளைகளும் விதவையா கொண்டு வந்த ஒரு முஸ்லீம் இடத்திலிருந்து வந்தவங்க, வாழ தெரியாத வந்தவங்க. இன்னைக்கு லாஸ்ட் டைம் நான் ஒரு மீட்டிங் நடத்திருக்கிறாங்க. பார்த்தாக்கா வந்து எங்க பாஸ்டர் ஆனர் பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு கொண்டு கொடுக்குறாங்க. ஒன்றுமில்லாத வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஆஸ்வதிக்கப்பட்டு இருப்பதுக்கு ஒன்னும் காரணம் இல்லைங்க. அதுக்காக புது சம்பாதனை வந்து இல்லைங்க, அவன் மனசு ஃபர்ஸ்ட் மாறுச்சு. நான் சொல்றேன், மனதுல ஒரு மாற்றம் வேணும்னு சொல்றேன். நான் உங்க மனசுதான் மாறணும்னு சொல்றேன். சில விஷயத்தை நீங்க கூர்ந்து பார்க்காத தவறா இருக்கிறது, உங்க அறியாமையா இருக்கிறது. அறியாமை இருள் எப்போ மாறுமோ உங்களுக்காக சில கதவுகளை கத்த திறக்க இஸ் ரெடி டு ஓபன் சம் ஹியூஜ் அண்ட் மெகா டோர்ஸ் ஃபார் யூ. நான் சொல்றேன், ஒருவேளை அறிந்து அறியாம இருந்ததா இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா பேசுறாரு. உங்க அறியாமை என்ற கதவுகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் என்று சொல்றேன். ஆமா, நீங்க அள்ளி கொடுக்கிற கரமாய், வாரி இறைக்கிற கரமாய் உங்கள் கரங்கள் மாறட்டும். இதுவரையிலும் கேட்டு ஏந்தி நின்ற கரமா இருக்காது. ஆமா, நீங்க கொடுக்கிற கரமா மாறும். எந்த இடத்துல நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ அந்த நபர்களுக்கு அந்த ஸ்தானத்துல நின்று வேலை செய்கிறவர்களாய் கர்த்தர் பயன்படுத்துவாரு. ஆமா, நான் சொல்றேங்க. ஆமா, ஒருவேளை நீங்க படிக்காத இருந்தா 10 பேருக்கு கல்வி அறிவை கொடுக்கிற நபர்களா சில நபர்களை. ஆமாங்க, சிலர் ஸ்கூல்ல கட்ட முடியாது, பள்ளி, அதான் நான் சொல்றேன், ஸ்கூல்ல கற்றாலும் காலேஜ். ஆமா, நான் சொல்றேன், யாரெல்லாம் சாப்பாடு சாப்பிடாது இருந்த நிலையில நீங்க 100 பேருக்கு சாப்பாடு. ஆமாங்க, எங்க வாழ்க்கையில சிறு வயதுல எங்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு சோறு போடுற நபர்லாம் கர்த்தங்களை வச்சிருக்காரு. நான் சொல்றேன், சோறு போடுறவங்க எல்லாம் சாமிங்க. நான் சொல்றேன், உங்க ஏரியால உங்களை சாமியா வைப்பாரு நான் ஆஸ்வதிக்கிறேன். ஆமா, உங்க ஏரியால உங்களுக்கு யோசேப்ப கர்த்தர் வைப்பாரு நான் ஆஸ்வதிக்கிறேன். ஊருக்கே சோறு போட்டாங்க. யோசேப்புக்கு என்ன பேர் தெரியும்? சாப்நாத் பனாயா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பேர் வச்சாங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஆமா, சேவியர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். பாருங்களேன், எகிப்தை மாத்திரம் சேவ் பண்ணல, அவங்க கிட்ட வந்தவங்க எல்லாரையும் தன் ஆகாரத்தை வைத்து சேவ் பண்ண. நான் சொல்றேன், அநேகரை சேவ் பண்ணுகிற சேவியர் நீ தான். நான் சொல்றேன், அவருடைய பிள்ளைனா அவருடைய பிள்ளை நீதான். புலிக்கு பிறந்தது ஒரு நாள் பூனை ஆகாது என்றால், என் யூத ராஜ சிங்கத்துக்கு பிறந்தவங்க எல்லாம் அசிங்கமா வாழ அழைக்கப்படல, சிங்கமா வாழத்தான் அழைக்கப்பட்டது. நெஞ்சு நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நடக்கதான் உன்னை வச்சிருக்காரு தவிர தலை கவுந்து நடக்கல. ஆமா, ராஜாக்கள் மத்தியில உன்னை அமர வைப்பார். நான் சொல்றேன், சிலருக்கான தீர்க்க தரிசனம் இந்த வருஷம் முடியுதோ இல்லையோ, உன் உயர்வு உனக்காக காத்திருக்கு, ப்ரொமோஷன் காத்திருக்கிறது. பிகாஸ் ப்ரொமோஷன் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் என்று வேதம் சொல்கிறது. உயர்வு கர்த்தரிடத்தில் வருகிறது. எந்த மனுஷனும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும் ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் உண்டாயிருக்கிறது. மனுஷன் தர முடியாது. நான் எத்தனை பேர் சார்ந்து இருந்தேன், யாரும் தரல. எவ்வளவு பேர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, யாரும் தரலங்க. இன்னைக்கு வரை நான் பேசிக்கிறது ஒண்ணுதான், நான் அறிக்கை செய்யறேன் பாரு, நான் பேசுறேன் பாரு, இந்த தெய்வம் தான் என்ன ஆஸ்வதிக்க முடியுமா தவிர இந்த மனுஷன் வழிபோக்க நல்லா என்ன ஆஸ்வதிக்க முடியாது. ஆனா நான் சொல்றேன், என்னை ஆஸ்வதிக்கணும் தேவன் திட்டமிட்டா ஆகஸ்ட் வேறு கூட தூக்கம் இல்லாமல் பண்ண முடியும்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமா, நான் அதான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இப்ப பேசும்போது கூட சொல்றேன், சிலருடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும், சில கண்கள் திறக்கப்படட்டும், சில காதுகள் திறக்கப்படட்டும். எந்தெந்த தேசங்கள் நீங்க கேட்கறீங்க தெரியாது. இதுவரையிலும் நீங்க விதைக்காதது உங்களுக்கு வரவே வராதுங்க. எந்த ஒரு விதையானது லேண்ட பூமியை சந்திக்கிறதோ அப்போதுதான் அதுக்கு ஒரு வளர்ச்சி வருகிறது. நான் சொல்றேன், நீ பரலோகம் உனக்கு இறங்கணும்னா உன் பசு திறக்கப்படணும், உன் வாழ்க்கையில உன் மனது திறக்கப்படணும். நான் சொல்றேன், உன் மனது திறக்காம கர்த்தர் உனக்கா ஒண்ணு செய்ய மாட்டாரு.
உன்னிடத்துல என்ன இருக்குதுன்னு தான் பைபிள் முழுசா கேட்கிறாரு பாருங்க. என்னிடத்துல 5 அப்பமும் 2 மீன் இருக்குது, என்கிட்ட கொடு, 5000 பேர் சாப்பிடுற அளவுக்கு நான் மாத்தி தரேன். 5000 நம்ம சொல்றோம், ஆனா நம்ம கணக்கு பிரகாரமா கணக்கு பிரகாரமா மோர் தென் 20,000 பீப்புள்ஸ் அதை சாப்பிட்டு ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்க. உங்ககிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்னதான் இருக்குதுன்னு சொல்றாங்க, என்கிட்ட கொடுன்றாருங்க. அதை ஆசை வச்சு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அது ஊட்ட வந்துட்டே இருக்குதுங்க. நான் சொல்றேன், ஊற்ற ஒரு ஊற்று உனக்குள் புறப்பட்டு கொண்டே இருக்கும். நான் சொல்றேன், பாத்திரம் எத்தனை கொண்டு வந்தாலும் சரி, இஸ் ரெடி டு ஃபில். அவரு நிரப்ப அவர் தயாரா இருக்காருங்க. அவருக்கெல்லாம் இவ்வளவுதான் காசு, அவ்வளவுதான் காசு. நீ 5 கேட்டா 5 தராரு, 10 கேட்டா 10 தராரு, நீ கோடி கேட்ட கோடியை தராரு, நீ உலகத்தை கேட்டாலும் உலகத்தை தர அவர் தயாரா இருக்கிறாரு. கேட்கறதுல நீ சரியா இல்லையே தவிர கொடுக்கறதுல அவரு சரியா இருக்காருங்க. பிரச்சனை என்பது அவரிடத்துல இல்ல. இன்னைக்கு நான் தரித்திரனா இருக்கிறானா அதுக்கு காரணம் என்பது தேவன் அல்ல, நீ போற சபையும் அல்ல, நீ ஃபாலோ பண்ற பாஸ்டர்ஸ் கிடையாதுங்க. நீ சரியானதை நீ பிடித்து கொள்ளாதனால, இந்த வார்த்தைகளின் ஆழத்தை தெரியாதனால, அதோடைய ஆழத்துக்குள்ள நீ இந்த ஊழியத்தை நீங்க நல்லா தாங்கி வர்றீங்க, நன்றி. ஆனாலும் போதாது, இன்னும் தாங்குங்க. இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமானா பாருங்க, ஒருத்தர் சொன்னாரு பைபிள் இலவசம் தான் அப்படின்னாரு. ஆமாங்க, பைபிள் இலவசம், கிதியோன் பைபிள் இலவசமா கொடுக்குறாங்க. ஆனா அந்த கிதியோன் பைபிள் பிரிண்ட் பண்ண அநேகர் ஸ்பான்சர் பண்றாங்க. அது பின்னால மறந்துடாதீங்க. எந்த ஒரு விஷயமும் இலவசம் கிடையாதுங்க, அதுக்கு பின்னால ஒரு விலை அதுக்காக கொடுக்கப்படுகிறது. நான் சொல்றேன், இயேசு எண்ணெய் வாங்குவதற்கு கூட ஒரு விலையை கொடுத்திருக்கிறாருங்க. அவர் ரத்தத்தினால் மீட்கெடுக்கப்பட்ட ஐ எம் நாட் பிளான்ஸ் டு மை செல்ஃப். நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்க உங்களுக்குரியவர் அல்ல, உங்களை ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கியிருக்காருங்க, நீங்க அவருக்குரியவர்கள் அப்படின்ற நீங்க ரொம்ப வேல்யூ பர்சன். நான் இன்னும் சொல்லட்டுமா அது கொஞ்சம் டீப்பா? பாருங்க, ஒரு மாட்டுடைய ரத்தத்தை கொடுத்தோ, ஆட்டு ரத்தத்தை கொடுத்தோ, ஒரு விலை கொடுத்தோ, ஒரு பொண்ணை கொடுத்தோ உங்களை வாங்கலைங்க. அப்படி வாங்கறதுக்கு அன்னைக்கு ஒரு காலத்தை வச்சிருந்தாரு. அப்ப பண்ணாரு, ஒரு மனுக்குலத்தை வாங்க வேண்டுமானால் அப்படி என்றால் என்னையே கொடுக்க வேண்டும் என்று. வேல்யூவான பர்சன் அவர் தான். வேல்யூ, அதாவது அவர் ரத்தம் தான் ரொம்ப வேல்யூவானது. உன வேல்யூவான ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டெடுக்க நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நான் ரத்தத்தை குறித்து பேசுகிறேன். நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நீ அவருடைய சுதந்திரவாளிகள், அவருக்கு உடன் பங்காளிகளா இருக்கிறீங்க. கிறிஸ்து இயேசுவை எந்த இடத்துல உட்கார வச்சாரோ அதே போல அவர் உங்களை உட்கார வைக்க அவர் ஆசைப்படுறாரு. எவர்களை முன்னறிந்தார் அவர் முன்குறித்திருக்கிறார். எவ்வளவு முன்குறித்தார் அவர் அழைத்திருக்கிறார். எவரை அழைத்திருக்கிறார் அவர் நீதிமான்களாக மாற்றிருக்கிறார். அதோடு பைபிள் சொல்லி நிக்கல, எவர்களை நீதிமான்களாய் மாற்றிருக்கிறாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு சிலருக்கான மகிமை வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்க. சிலருக்கான உயர்வு வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், இங்க தாங்க, மனது மாறினால் நீங்கள் மறுரூபம் ஆகுவீங்க. ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் சொல்றேன். அநேக விஷயம் சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ் குறிச்சு போன டைம் ரொம்ப பெரிய விரிவா பேசிட்டேன். ஜீசஸ் லைஃப்ல நடந்த 7 சூப்பர் நேச்சுரல்ஸ் சொல்லிட்டு ஒரு மீட்டிங்ல நான் பேசிட்டேன். அதுல எல்லாத்தையும் சொல்லல, ஒரே ஒரு மிரக்கலை மாத்திரம் சொல்றேன். ஒண்ணு வந்து மத்திய 3:16 ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினார். என்னங்க பேசிக் தான் சொல்றீங்க, இது எல்லாம் தெரியுமே, ஆனா அதுக்கு ஒரு வெளிப்பாடு சொல்றேன். அவரு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பிற்பாடு வானம் திறக்கப்பட்டதை பரிசுத்த ஆவியின் புறாவை போல ரூபம் கொண்டு வந்து இறங்குறது பார்ப்போம். நான் சொல்றேங்க, வானம் மூடியா இருக்குதுங்க. ஒரு சின்ன வெளிப்பாடு பாருங்க, சின்ன சிந்தனை. வானம் மூடியா இருக்குது, எப்பவுமே திறந்துதான் இருக்குதுங்க. ஆனா அதிலும் ஒரு திறப்பை நம்ம பார்க்கிறோம், அதிலும் ஒரு திறக்கப்பட்ட வானத்தை பார்க்கிறோம். நான் சொல்றேன், இன்னைக்கு வானம் திறந்துதான் இருக்குது. ஆனா இப்ப பேசிக்கொண்ட வார்த்தை யாரால ரிசீவ் பண்றீங்களோ உங்களுக்கான வானம் திறக்கப்படுகிறது, உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படும். கமான் கமான் ரிசீவ் இட். ஓ ராஷ் மால்கேரா சல்போரோ லாஷ் மால்கராவா, இது ஒண்ணு திறக்காத சில கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறதுங்க. ஆமா, வானம் திறக்கப்பட்டுச்சுங்க, வானம் திறக்கப்பட்டுச்சு. நான் சொல்றேன், இன்னைக்கு திறந்த வானத்தை நான் உங்க மேல பேசுறேன். இனி எல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு வாசல் அல்ல. இந்த வார்த்தைக்கு அப்புறமா பாருங்க, நீங்க போற இடம் ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். ஓ கமான் கமான் சம்படி. ஓ ராபாலா ஷான்பாரியா சல்மாமா தூங்கி கொண்டுக்க. நாளைக்கு அவனுக்கு தூக்கு தண்டனைங்க, நாளைக்கு மரணத்தை சந்திக்க போறான். அவன் பாட்டு நிம்மதியா தூங்கி இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணு தெரியும், இங்க எங்க என்ன நடந்தாலும் சரி, ஒண்ணு இங்க இருந்தா அவருக்காக வாழ போறேன், இல்லைன்னா இங்க நான் கண்ணு முன்னா அவரோட வாழ போறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்தானு தெரியல பேதுரு. ஆனா சடன்லி ஒரு மிரக்கல் நடந்துச்சுங்க. ஒரு தேவதூதன் வந்தாருங்க, அவனை தட்டி எழுப்பினாரு, கொண்டு போனாருங்க. ஆனா 4வது சிறைச்சாலைக்குள்ள வைக்கப்பட்டிருந்தான். பல சிறைச்சாலை கதவுகள் இருந்துச்சு, ஆனா எதையும் தட்டல, எதையும் திறக்கல, ஆட்டோமேட்டிக்கா திறந்துச்சு. எஸ் ஐ ப்ராஃபஸை, ஓ இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், உங்களுக்கான கதவுகள் இனி நீ போயிட்டு கீ போட்டு திறக்கிற கதவா இருக்காது. நான் சொல்றேன், இந்த நவம்பர் மாசத்துல, இந்த வருகிற டிசம்பர் மாசத்துல பாருங்க, இந்த 2 மாசத்துல 52 டேஸ்ல உங்களுக்கான கதவுகள் ஆட்டோமேட்டிக்கா திறக்க போகுதுங்க. கம் ஆன் ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.
ரஷ்மால் கேரா சல்தோரோபோ லஷ்மால் கேராமா ராஜாவுடைய பாருங்க தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினாலே ராஜாவிடத்திலிருந்து ஒரு தயவு கிடைச்சது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சில தயவை நான் உங்க மேல பேசுறேன். ஆமா, நீங்க போற இடத்துல சில வெற்றிகளை நான் உங்க மேல பேசுறேன். நீ தோல்வி செஞ்ச அதே இடத்துல போங்க. ஆமா, நான் சொல்றேன், வெற்றி நான் உனக்கு பேசுறேன். நீங்க துன்பத்தையும் துக்கத்தையும் கஷ்டத்தையும் வருத்தத்தையும் சந்தித்த அந்த இடங்களில் எல்லாம் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியும் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல நில்லுங்க. நீங்க விழுந்த இடத்துல நில்லுங்க. நிக்க வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. நான் சொல்றேன், ஆமா, என்ன நிக்க வச்சாருன்னா உங்களை நிக்க வைப்பாரு. நீங்க விடுகிற ஜனம் இல்ல, வாழ வைக்கிற ஜனம். அவர்கள் விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற வார்த்தை உங்களுக்கு மேல நான் பேசுறேன். வார்த்தையை பேசுறேன். வானம் திறக்கப்பட்டுச்சுங்க. சூப்பர் நேச்சுரல் ஒர்க்ஸ் வில் ஹேப்பன். திடீர்னு புறாவின் ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கான வானம் திறக்கப்படுகிறது. கமான், சில வானங்கள் திறக்கப்படுகிறது. பரலோகம் உங்களுக்காக வேலை செய்து தெரியுங்களா? பரலோகம் சும்மா இல்லைங்க. இன்னைக்கு நான் பேசிக்கொண்டு போது பரலோகம் வாழ்க்கையில வேலை செய்துங்க. பரலோகத்தை அவர் உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாரு. சூப்பர் நேச்சுரல்ஸ்ல அநேக விஷயத்த பாக்குறோம். அதுல ஒண்ணு வந்து இன்னொரு விஷயம்னாக்கா, திடீர்னு போறாரு ஒரு இடத்துல, மத்தியில அதே 17 அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல போனா மறுரூபம் மலையில போயிட்டு அவரும் மறுரூபம் ஆயிடுறாருங்க. திடீர்னு அவர் வஸ்திரம் மாறுகிறது, எல்லாமே மாறுது. டைம் ஆயிடுச்சு, நான் ஒரு 5 நிமிஷம் நான் எடுத்துக்கொள்கிறேன். திடீர்னு அவர் பாத்தீங்கன்னா அவர் வஸ்திரம் வந்து வெண்மையா மாறிச்சு. எலியா வர்றாரு, அங்க இங்க மோசஸ் வர்றாரு, எல்லாரும் 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இங்க இருக்கிறவன் சொல்றான், அவருக்கு ஒரு கூடாரம் போடு, இவருக்கு ஒரு கூடாரம் போடு சொல்லும் போது மேல இருந்து ஒரு சத்தம் வருதுங்க. அப்போ பாத்தீங்கன்னா இவருக்கு செவி கொடுங்கள் என்ற ஒரு சத்தம். பாருங்க, மறுரூப அனுபவத்தை நாம் சாதாரணமா சந்திக்க கூடாதுங்க. அவருக்கு செவி கொடுக்கும் போதுதான் நம் கண்கள் திறக்கப்படுகிறது. மோசஸையும் எலியாவும் இயேசுவும் ஒன்றால் இல்லைங்க. இயேசு தான். நான் சொல்ற சிலருக்கான வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும். உறவுகள் எல்லாம் உறவுகள் தான் என்று நினைக்காதீங்க. ஜீசஸுடைய உறவு ரொம்ப டிஃபரெண்ட் என்று புரிந்து கொள்ளுங்க. எல்லா உறவும் ஒன்றானதல்ல. சில உறவுகளை கர்த்தர் பிரிக்கிறார் பாருங்க. சில உறவுகளை பிரித்து காண்பிக்கிறார். சில விஷயத்தை, சில உறவுகளை நீங்க இழந்திருப்பீங்க, நல்லதுன்னு சொல்லுங்க. சில உறவுகளை திரும்ப பெற்றுக்கொள்றீங்க, அதுக்கும் நல்லதுன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், எல்லா உறவும் கர்த்தரால் உண்டானது அல்ல. சில ஆண்டவர் சில விஷயத்துக்காக பேசுறாரு. உறவுல சில பிரச்சனை இருக்கிற சில நபருக்கு அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. சில இழப்புகளை சந்தித்து சில உறவுகளை பார்த்து சொல்றேன், இழப்பை சந்திச்சுட்டு நினைக்காதீங்க. இன்னும் புதுசா உங்களுக்கு சில உறவுகளை கத்து கூட்டி தரப்போகிறாரு. ஆனா நீங்க நினைக்கிற உறவு, அந்த உறவு தான் நல்ல உறவு நினைக்காதீங்க. அது பெஸ்ட் உறவு நான் சொல்றேன். ஆமா, அதன் பகரம், அதற்கு மாறாக, அதற்கு மேலாக ஒரு சேத்தை கொடுத்தது போல சொல்றேன். ஈடு செய்வதிலே அவரை போல யாரில்லை, இழந்ததை அழகா உனக்கு ஈடு செய்வாரு. பாருங்க, மறுரூப மலையில டக்குன்னு டிரான்ஸ்பர் ஆகுறாருங்க. இது ஒரு சூப்பர் நேச்சுரல். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக, லைஃப் ஸ்டைல் மாறட்டும், உங்க பேச்சு மாறட்டும். பாருங்க, கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுங்களா? அவர் வார்த்தையை பார்க்கும்போது, அவர் செய்கைகளை பார்க்கும்போது, அவர் ஸ்டைல பார்க்கும், நடை உடை பாவனைகளை பார்க்கும்போது, மேனரிசத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவை போலவே இருந்ததினாலே கிறிஸ்து அவர்கள் என்று சொல்லித்தான் கிறிஸ்தவர். இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமாய் மாறிவிட்டதை தவிர அது சரியான ஒரு மார்க்கமா நம்மளால சொல்ல முடியல. நான் கிறிஸ்தவத்தையே தனியா பாக்குறேன், அவன் கிறிஸ்துவையே தனியா பாக்குறேன். அப்படி கிறிஸ்தவம் வேற மாதிரி மதங்களாய் மாறிவிட்டது. மதங்களாய் மாறிவிட்டு நான் சொல்றேன், மதங்களை நான் சொல்ல ஒரு 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 தேவனை குறித்து நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு மறுரூப அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர்களை மாற்ற தயாரா இருக்கிறேன். நான் சொல்றேன், ஆமா ஆமா, அநேகரோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் மாறி பார்த்திருக்கிறேங்க. ஒரு அம்மா ஒரு விஷ பாட்டில் எடுத்துட்டு வந்து வச்ச ஒரு பெண் செத்துடலாம் இன்னைக்கு, ஆனா சபைக்கு போயிட்டு வரலான்னு அன்னைக்கு சபைக்கு வந்துங்க. அன்னைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, தற்கொலை எண்ணங்கள் மாறுகிறது. நீ வாழ விரும்புகிறா, ஆமா நிச்சயமா நீ சாக கர்த்தர் விரும்பலன்னு சொல்லி பேசப்பட்டது. அன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டுங்க. இன்னைக்கு இதே ஊர்ல மிகப்பெரிய ஊழியத்தை செய்து வருகிறாங்க. ஆமாங்க, நீங்க மறிச்சுதான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால மறிச்சிருக்கலாம். நீங்க நினைச்சா கூட அது நடக்கல. ஏன் தெரியுமா? உன்னை மரணத்துக்குள்ள நடத்துகிற தேவன் அல்ல, உன்னை வாழ வைத்து அழகு பார்க்க வந்திருக்கீங்க. எழுந்து போனது ஏற்கனவே சகோதரி போட்டுருந்தாங்க, அதை சொல்ல வேண்டிய வசனம் தான். எழுந்து போனது தேடவும் ரட்சிக்கவும் மாறும். ஒரு மறுரூப அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நடத்த விரும்புகிறார். இனி டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் தான். நீ போற இடத்துல ஒரு சமாதானம் பிறக்கும், நீ போற இடத்துல சண்டைகள் மாறும், நீ போற இடத்துல குழப்பங்கள் மாறும், நீ போற இடத்துல ஐஸ்வர்யம் வரும், நீ போற இடத்துல அமைதி வரும், நீ போற இடத்துல எல்லாம் நடக்குங்க. இதுவரை நடக்காத காரியங்களை இயேசுவின் நாமத்தில் நான் பேசுறேன். ஒரு மறுரூப அனுபவத்தை நான் பேசுறேன். சடன்லி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஆச்சு. ஒரு விஷயத்த சொல்றேன்,
அவர் உயிரோடு எழுந்த உடனே அவர் ஒரு இடத்துல போட்டு யோவான் 20:19 சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, ஒரு கதவு சாத்தப்பட்டிருக்குது. யூதருக்கு பயந்ததுனால அவர் கதவு சாத்திட்டு உள்ள பயந்து இருக்கிறாங்க. திடீர்னு வந்து இயேசு வந்து நிக்கிறார். திறந்த வாசலை எனக்கு தாங்க தந்திருக்காரு அப்படின்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன், பூட்டப்பட்ட வாசலிலும் அவரால் பிரவேசிக்க முடியுங்க. நான் இன்னைக்கு சில திறக்கக்கூடிய பேசல, சில சூப்பர் நேச்சுரல் பாடி உங்களுக்கு உண்டாகக்கூடிய பேசுறேன். இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்றேன், சில சூப்பர் நேச்சுரல் பாடி நான் பேசுறேன். நான் அநேக இடத்துல ஊழியம் செய்றேன். எல்லாருமே என்ன பார்க்கும்போது சொல்லுவாங்க, எது பாஸ்டர் உங்க அட்ரஸ் சொல்லுவாங்க. எனக்கு மெனி அட்ரஸ் மெனி பிளேசஸ். ஏன்னா அநேக இடத்துல மூவ் ஆயிட்டே இருக்கிறேன் நான். அப்ப நான் சொல்லுவேன், எலியாவை ஆண்டவர் அங்கங்க கொண்டு போயிட்டு இருந்தாருங்க பாருங்களேன். ஏங்க நீ பிலிப்பை கூட பாத்தீங்கன்னா டக்குன்னு இங்க இருக்கிறாரு, ஆவியனை டக்குன்னு அங்க கொண்டு போறாரு. நான் சொல்றேங்க, இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன், கடந்து அநேக இடத்துல பேசிட்டு வரேன். இந்த வார்த்தைகள் எவ்வளவு இடத்துல போயிட்டு இருக்கு பாருங்க. நான் சொல்ல ஒரு சூப்பர் நேச்சுரலான சில ஒர்க்கை கத்த செஞ்சுட்டு வராருங்க. நான் என்ன சொல்றேன்னா, பூட்டப்பட்ட சில அறைகளுக்குள்ள நீ பிரவேசிக்க முடியும் என்று பேசுறேன். ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்ச கதவை நான் பார்த்து உங்களுக்கு சொல்லி தந்தேன். இனி பூட்டப்பட்ட கதவும் திறக்கும். இன்னும் கூட சொல்றாங்களே, சில பூட்டப்பட்ட கதவுகளை நீங்க திறக்க தேவையில்ல, உடைங்கன்னு சொல்றேன் நான் இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க எனக்கு தெரியாது. பாரமான யாவற்றையும் தன்னை சுற்றி நெருக்கிற சில காரியத்தையும் உடைத்து தள்ளி, ஆமே, சில விஷயத்த நான் தள்ளணும்னு விரும்புறாரு. சில விஷயத்த நீ எடுத்து போடுன்னு விரும்புறாரு. ஆண்டவர் வந்து அதை செய்யட்டும் நீ நினைக்கிற. நான் சொல்றேன், அவரு செய்யல, நீங்க செய்யுங்க. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது தேவனுடைய வேலையா இருக்கிறது. ஆனா தண்ணீரை கொண்டு ஊற்றுவது உங்க வேலையா இருக்கிறது. புரிஞ்சுங்க. அப்பத்தை அவர் கரத்துல கொடுத்தா 5,000 பேர் சாப்பிடலாம். ஆனா அப்பம் கொடுக்குறவங்க நீங்க தான். அது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. இன்னைக்கு சிலருக்கா நான் சொல்றேன், இந்த குரூப்ல ரொம்ப பேரை கர்த்தர் ரைஸ் பண்ண போறேன். அடுத்த முறை எனக்கு சான்சஸ் எப்படி கிடைக்குமோ தெரியாது. நிச்சயமா வருவேன், பேச வேண்டிய அநேக விஷயத்த நான் பேசுவேன். ஆனா நான் சொல்றேன், அதுக்கு முன்பதாக ஒரு அடையாளத்தை சொல்றேன். அடுத்த முறை நம்ம சந்திக்கிறதுக்குள்ள அநேக அற்புதங்கள் நடக்கும். ஒண்ணு, பூட்டப்பட்ட கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். அது ஆமா, ஓப்பன் டோரை பத்தி நான் பேசுறேன். வானமும் திறக்கும், கதவும் திறக்கும். ஆனா சில கதவை பூட்டப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் அது இடையில, அது நடுவுல ஒண்ணு கொண்டு போவார். முடியாதுன்னு சொல்ற இடத்துல ஒண்ணு கொண்டு போவாருங்க. அதான் சூப்பர் நேச்சுரலா சொல்றேன். ஆகாத இடத்துல உன்னை வச்சு செய்ய வைக்குவாருங்க. ஆமா, உன்னை வந்து அதை மிதித்த ஜனங்கள் மத்தியில உனக்கு ஒரு மதிப்பை தருவாருன்னு சொல்ல வரேன் நான். இன்னைக்கு நான் உங்களோட வார்த்தையை பார்த்து பேசுறேன். எதெல்லாம் வெறுமையா இருக்கிறதுல மறுரூபம் ஆகட்டும். பொண்ணு இல்ல வெள்ளி இல்லைன்னு சொன்னதுக்காக அவங்ககிட்ட பொண்ணு வெள்ளி இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் இதை எப்படி சொன்னேன்? இயலாமை, இல்லாமை அல்ல, வல்லமை. ஆமேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இயலாமை இல்ல, இல்லாமை அல்ல, வல்லமை. ஆமேன். என்கிட்ட பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, அதெல்லாம் இல்லடா. ஆனா அதுக்கு மேல ஒண்ணு என்கிட்ட இருக்குது, அதான் நான் உனக்கு தரேன். நான் சொல்றேன், இன்னைக்கு இவ்வளவு தூரத்துல என்ன அழைச்சிருக்கிறத நான் அருமையான மகளை பார்த்து சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன். தேசத்துல வெவ்வேறு இடத்துல பல சூழ்நிலை நிமித்தம் ஒரு நாட்டுல இருந்து ஓடி வந்திருக்கலாம். சில சமயம் இந்த நாட்டை விட்டு போக முடியாத கண்டிஷன்ல நீங்க இருக்கலாம். நான் ஏதாவது சொல்றேன், அந்த கதவுகள் நடுவுல நீங்க செயல்படும்படியான ஒரு கிருபைகளை கர்த்தர் உங்க மேல வைக்கிறாரு. ஒரு ஃபேவர் மேல உங்க மேல வைக்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க எந்த சூழ்நிலை, எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் வாழ்வீர்கள். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க சாதிப்பீர்கள். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் நீ மீறுவீங்க. எத்தனை மதில்கள் வந்தாலும் தாண்டுவீங்க. எத்தனை யோர்தான் வந்தாலும் பிழைப்பீங்க. நான் சொல்றேன், பிகாஸ் ஒரு சூப்பர் நேச்சுரல நான் உங்க மேல பேசுறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில வல்லமை உங்களை மூடிக்கொள்ளட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களை நீங்க செய்வீங்க. ஏன்னா டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் அப்படி மாறும். அதாவது ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு நபரால தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்க. ஒரு டெடிகேஷன் பர்சன் மூலமா தான் சில விஷயத்தை செய்ய முடியும். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை டெடிகேட் பண்ணுங்க. நாளைக்கு உங்கள் தேவன் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உங்க சிந்தனைகள் மறுரூபமாக்கப்படட்டும். மறுரூபம். நான் சொல்றேன், நீங்க எதையும் தேடி போக தேவையில்லைங்க, எல்லாம் உங்களை தேடி வரும். வெளியாட்டு பேட்டு காகத்துக்கிட்ட தேவன் பேசலங்க, காகத்துக்கு நான் கட்டளைங்க அப்படின்னு ஆல்ரெடி அதுகிட்ட பேசித்தான் இங்க வந்து பேசுறாரு. நான் சொல்றேன், உன் தேவைகளை குறிச்சு அவர்கிட்ட பேசித்தான் இப்ப உங்ககிட்ட பேசுறாரு. உன்னை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆல்ரெடி எவ்ரிதிங் இஸ் பிலாங்ஸ் டு யூ. எல்லாமே உனக்கு ஆயத்தமாக்கப்பட்டு சிலுவையில வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் உனக்கு செஞ்சு முடிச்சேன். சகலமும் உங்களை இருக்கிற சகல கிருபை உனக்கு பெருகட்டும் சொல்றாரு. நான் சொல்றேன், அதை இருக்கிற அந்த பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வாங்க. உள்ள இருக்கிற ஒன்றை வெளியே கொண்டு மனது புதிதாகட்டும், மனது புதிதாகட்டும். மறுரூபமாகுங்கள் இயேசுவின் நாமத்துல. ஒரு மனுஷன் இருக்கிற ஒரு தீர்மானம் அந்த மனுஷன் தரங்களை மாத்திரமல்ல, அவனை கொண்டு ஒரு சரித்திரம், ஒரு உலகத்தையே மாற்றி அமைச்சது. ஒரு தாத்தா ஒரு 60 வயசு ஒருத்தர் சாதிப்பதற்கு என்னன்னு தெரியாம உட்கார்ந்து இருந்தாரு. ஒரு நாள் யோசனை பண்ண, அவர் கரையில ஒரு
சின்ன சிக்கன் போட்டுட்டு இருந்தாரு. அதுல கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படுத்தினாரு பாருங்க. அது ஏற்படுத்தின சிக்கன் தாங்க இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல விற்கப்படுகிற KFC என்று சொல்லப்படுகிறதான மிகப்பெரிய நிறுவனமா மாறிச்சு. சாதிப்பதற்கு வயதுல சொல்றேன். சில வயசானுங்க எனக்கு 50 கிராஸ், நான் 60 கிராஸ், நான் 40 கிராஸ்ன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன் எந்த கிராஸ் பண்ணுங்க, உன்னை கிராஸ் பண்ண விடாம அவருடைய வல்லமை உனக்குள்ள செயல்பட போது அவன் நீ மதில்களை தாண்டுவ சொல்றேன். ஆமா, காலுக்கு சொன்னது போல நீ சொல்ல முடியும், அன்று எனக்கு கொடுத்த பலன் தான் இன்று வரை எனக்கு இருக்கிறது. உன் பலன் குறையாத நான் பேசுறேன். எஸ், ஐ ஸ்பீக் லைஃப். ஓ ராஷ் மால்கரபா, ஐ ஸ்பீக் ப்ராஸ்பெரிட்டி இன் யுவர் லைஃப். ஓ, நான் உங்க மேல ஒரு ஃபேவரை பேசுறேன், ஒரு ப்ராஸ்பெரிட்டி பேசுறேன். எங்களுக்கு செழித்து இருக்கணும். ஆமா, நாத்தமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும் வேண்டுகிற ஒரு ஜெபமே அப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஜெபமே அப்படி இருக்கு. நான் சொல்ல வேண்டேன். அடுத்த நான் வரும்போது இந்த இடத்துல இன்னும் அநேகர் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியா. சிலருக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கட்டும். சில ஊழியத்துல பெரிய அளவுக்கு நீங்க கரங்களை வச்சு சில அற்புதம் நடக்கட்டும். நீங்க திறக்காத கதவுகளா திறக்கட்டும். நான் பேசுறேன் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில கதவு திறந்துச்சு, சில கதவு உடைஞ்சிச்சு. ஆனா சிம்சோன் போல ஆட்கள் கதவே தூக்கிட்டு கிளம்பிட்டானுங்க. நான் சொல்றேன், சில சிம்சோன்களை கட்ட எழுப்பட்டோம். ஆமா, கதவு பூட்டிக்குதுன்னு பாக்காதீங்க, கதவே தூக்கிட்டு கிளம்புங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு முசுக்கட்டை சத்தத்தை கேட்கும் போது எனக்கு முன்பாக ஒருவர் புறப்பட்டுகிறார் என்பதை அறி. ஓ எஸ், ஐ வில் கோ பிஃபோர் யூ and make crooked way straight என்றார். நான் சொல்றேன், இன்னைக்கு சில crooked way எல்லாம், சில கோணலான வழிகள் எல்லாம் நேராகிறது. கமான் நேர கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் மனம் புதிதானா, நீ மறுரூபம். ஐஸ்வர்யம் உன்னை தேடி வரும், ஆசீர்வாதம் தேடி வரும், ஜனங்கள் உன்னை தேடி வரும், பணம் உன்னை தேடி வரும். எல்லாம் உன்னை தேடும், எல்லாம் உன்னை தேடும். நான் சொல்றேன், சிலருக்கு எல்லாம் என்ன விட்டு போதுன்னு நினைக்காதீங்க. இன்னில இருந்து எல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரும்போது பாருங்க. ஆமா, யோபின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் அதிகமா ஆசீர்வதிச்சாரு. எந்த ஜனங்க முன்னால அவன் ஒரு ஏமாலியா, ஒரு கோமாலியா, ஒரு ஓடு எடுத்து சொல்லி பண்ணதான அதே ஜனங்களை இப்போ யோபு சந்திக்க வரும்போது சும்மா வரலங்க. யோபு 42:10 தான் நீங்க வாசிவீங்க. நான் யோபு 42:11 எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்தவர்கள் எல்லாம் ஒரு காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது கொடுத்தவங்க யார பணமா கொடுத்தது சொல்லப்படல. ஒரு கோல்டு காயின்ஸையும் பொன் ஆபரணங்கள் 2 தாங்க வந்துச்சு அவனுக்கு. ஒன்னு காயின் வந்துச்சு, இல்ல பொன் ஆபரணங்கள் வந்துச்சு பாருங்க. நான் சொல்றேன், ஒரு பந்தி ஆயத்த பண்ணு. நான் போன வாரத்துல ஒரு வார்த்தை சொன்னேன், விருந்து வைங்க, நீங்க விருத்தி அடைவீங்க. ஆமா, பந்தி ஆயத்தப்படுத்துங்க, பந்தி ஆயத்தப்படுத்துங்க, போடுங்க. சோறு போகிற சாமி அவங்கள மாத்த போறாரு ஆண்டவர். உன் ஏரியாக்கு நீங்க தான் தலைவர்கள், உன் ஏரியால நீங்க தான் மெம்பருங்க. நான் சொல்றேன், உன் ஏரியாக்கு மெம்பர் இல்ல மாத்தல, ஒரு MLA நீங்க தான், ஒரு MP நீங்க தான், அதிகாரம் உள்ள நீங்க தான். காரியங்கள் மாறும். நீங்க ஜெபித்தால் மழை வரும், நீங்க ஜெபித்தால் மழை நிற்கும், நீங்க ஜெபித்தால் சூனியம் மாறும், நீங்க ஜெபித்தால் கதவு ஜெபித்தால் யோர்தான் சொல்றேன். இன்னைக்கு திறக்காத கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். பினான்சியல் எல்லை கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். சில ஊழியம் செய்கிற ஊழியக்கார பிள்ளைகளே, உனக்கான சில கதவுகளை நான் பேசுறேன். as a prophet. ஓ, நான் ஒரு தீர்க்கதரிசியா பேசுறேன். சில கதவுகள் திறக்கப்பட்ட பினான்ஸ் நெருக்கடிகளிலே மாட்டி தவித்து வெளியே வர முடியாத சிக்கல் இருக்கிற சில பிள்ளைகளுக்கு நான் பேசுறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இந்த இரவுல உன் ஸ்டோரி சேஞ்ச் ஆக நான் பேசுறேன். ஒரு இரவுல யோசேப்பின் கதை மாறிச்சு, ஒரு இரவுல தானியேலின் கதை மாறிச்சு, ஒரு இரவுல மூர்தெக்காயின் கதை மாறிச்சு, ஒரு இரவுல இஸ்ரவேலுடைய உன் கதை மாறும். ஒரு ஸ்டோரி வேற மாதிரி எழுதப்படும் பாருங்க. தோல்வி வெற்றி என்று கதையா மாறுபடும். ஓ, அப்படியா, ஒன்றுமில்லாத அப்படியா கொஞ்சம் அப்படி இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சொல்றேன், சாக்கு போக்கு சொல்லுகிற பிள்ளைகளா இருக்க மாட்டீங்க, கருக்குகிற பிள்ளைகளா இருக்க, உங்களை சாதிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்ற தயாரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உயர்த்தவர். கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். என் நேரம் முடிஞ்சிச்சு, ஆனா கொஞ்ச நேரம் ராபா ஷல்தரா சேகே லாஸ் மா கால் தோரோ ஷல். Let us praise, let us glorify our God. ஓ, உன் கண்கள் இதுவரை பார்க்காது, இது காதுகள் கேட்காத காரியம், இதுவரை உன் உணர்வு காரியத்தை பைபிள் சொல்லுது தெளிவா. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அதை காண்பிக்கிறாரா. நான் சொல்றேன், அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சில வெளிப்பாடுகளை தருகிறார். இன்று சில உயர்வை குறித்து பேசுகிறாரு. உன் பிள்ளைகளை குறித்து சில கவலையோடு இருக்கிற சில தாய்மார்களை பார்த்து, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, உன் பிள்ளைகளோட சமாதானம் பெரிதா இருக்கும். ஓ ராஷ் மால், சில விபத்தை சந்தித்த சில பிள்ளைகள், ஓ நான் சொல்றேன், இனி நோ மோர் பெயின் இன் யுவர் லைஃப். ஓ, நோ மோர் பெயின் இன் யுவர் லைஃப். ஆமா, ப்ராஸ்பெரிட்டி உன்னை தேடி வரும், செழிப்பு உன்னை தேடி வரும், செழிப்பு உனக்கு சொந்தமானது. ஓ
ஓ உனக்கு சொந்தமானது, அற்புதங்கள் உனக்கு சொந்தமானது. ஓ நான் சொல்றேன், அற்புதங்களை தேடி அல்ல, நான் சொல்றேன் அற்புதத்தை உன்னிடத்துல தேடி கொண்டு வராரு. ஏன் நீ தேடி போற நாட்கள் அல்ல, ஏன் உன்னை தேடி வருகிறது. நான் அப்படி சொல்ல பாருங்க, ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது, ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள், பணம் உன்னை தேடி வரும். ஆமா, உன்னிடத்துல உதிக்கிறதான உன் வெளிச்சத்தண்டில ராஜா வருவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கல் வேர்டு. நான் சொல்றேன், இதை டிக்ளேர் பண்றவங்க மேல பேச தேடி வரும்போது சிலருக்கான உயர்வுகள் உன்னை தேடி வரும், சிலருக்கான ஸ்பான்சரை நான் பேசுறேன். ஹல்லேலூயா. ஓ சில இயலாத சூழ்நிலையில எத்தனை நாட்கள் காத்திருக்கிற சில விஷயத்துக்கான உதவிகள் இயேசுவின் நாமத்துல வருகிறது. எத்தனை நாட்கள் ஒரு பண வருகைக்காக காத்திருக்கிற சில வாழ்க்கையில இயேசுவின் நாமத்துல அந்த டோரை நான் ஓபன் பண்றேன். அந்த வானத்தை நான் திறக்கிறேன். இயேசுவின் நாமத்துல இறங்குவதாக. ரஷ்மால் கேரா சல்தரபா. இந்த பிரச்சனை மூடிக்கொள்ளுங்க. இதை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபங்கள் இன்னும் உலகமெங்கிலும் போட்டோம், இன்னும் அநேக நாடுகளுக்கு ஊடுருவி போட்டோம். சில கதவுகள் மூடி இருந்தா நான் சொல்றேன் சூப்பர், அதுக்குள் பிரவேசிக்க இந்த வார்த்தை உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் கைகள் கட்ட வேத வசனத்தை யாராலும் கட்ட முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, சில சூழ்நிலைகளினாலே சில இடத்துல செய்ய முடியாம இருக்கலாம். அந்த கதவுகள் இப்போ திறக்கிற இயேசுவின் நாமத்தை. இந்த 1.5 மணி நேரம் சாமி கர்த்தருடைய ஆவியினர் பலமாய் இறங்கி செயல்படுகிறீர். இன்றைக்கு சிலரை எழுப்புவீராக. சில மேல ஆவிக்கிற வரங்களை பேசுறேன், சில வரங்களை பேசுறேன். சிலருக்கு கனவுகளை வியாக்கணம் பண்ற வரங்களை பேசுறேன். சிலருக்கு ஹீலிங் கிஃப்ட் நான் பேசுறேன். சிலருக்கு அப்பாஸ்டல் காலிங்க பேசுறேன். சில தீர்க்கதரிசிகள் உருவாக நான் பேசுறேன் ஆண்டவரே. சிலருக்கு திறப்பின் வாசலில் இருக்க நான் பேசுறேன். சில சபைக்கான தாய்களாய் உருவாக நான் பேசுறேன். சில டீக்கன்ஸ்லா எழுப்புவீராக, சிலர் கிறிஸ்டியன் ஆண்டர்பிரனர்ஸா எழுப்புவீராக, சிலர் ஆண்டவரே கிங்டம் பினான்சியலா எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்திலே கடைசி நாள் இதுவா இருக்கட்டும். I speak prosperity in your life. உன் வாக்குல செழுமை பேசுறேன். கர்த்தாவே, நீ ஆசீர்வதிக்கிறாங்க. விசேஷமா அருமையான மகள் எஸ்தர் குளோரிக்கா நான் பேசுறேன். அவங்க நிச்சயமா சுவாமி அவங்க ஊழியத்துல மிகப்பெரிய மாற்றத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. இனி வருகிற நாட்கள் இவங்க ஜெபமே வேற மாதிரி மாறப்போகுது, இவங்க குழுவே வேற மாதிரி மாறப்போகுது, இவங்க இனவே வேற மாதிரி. இவங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, ஒரு சொசைட்டின்னு ஏற்படுத்த போகிறீரப்பா ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவர், சோத்திரம். ஒரு சமுதாயமே இவங்களுக்காக எழும்ப போகிறது. நன்றி நன்றி நன்றி. ராஜ்யத்தை கேளப்போது நான் உனக்கு சொந்தமா, பூமியின் எல்லைகளை நான் உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர், அந்த ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஈசாக்கு அந்த பட்டணத்தில் விதை விதைத்தான், அந்த பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே, அவனை ஆசீர்வதினாலே 100 மடங்கு பலன் கொடுத்தபடி 30 பேசல 60 பேசல 100 நான் பேசுறேன். இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசியா, ஒரு மூத்த ஊழியக்காரனாய் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை நான் செலுத்துகிறேன். பிள்ளைகளை வாழ்க்கைக்கு அநேக சாட்சிகளை எழுதுகிறாங்க. இது ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகட்டும். அவங்க ஆக்சிடென்ட்ல சில மகளோட வாழ்க்கையில நடக்கட்டும். சில ஹாஸ்பிட்டல படுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நான் ஹீலிங்க நான் பேசுறேன். இயேசுவின் நாமத்திலே. சில கண்கள் திறக்கப்படும் என்று நான் பேசுறேன். நடக்க முடியாத சில கால்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்திலே. ராவ செயல்படாத இருதயங்கள் செயல்படட்டும் என்று நான் பேசுறேன். சில எல்லைக்காய் காத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்துக்கான கதவுகள் திறக்கப்பட்டும், கட்டப்படாத சபைகள், கட்டப்படாத வீடுகள் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே நான் பேசுறேன். கிருபைக்குள்ள மன்னிப்புகளும். Yes, we give you glory and honor. In the mighty name we pray. God's people say amen and amen. Praise the Lord. God bless you.